अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षणादशरजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि புலம்புசீர் பூமி அளந்த பெருமானை நலங்கொள் சீர் நன்குருகூர் சடகோபன் சொல் வளங்கொண்டாயிரத்துள் இவைமோர் 10 இலங்குவான் யாவருமேறுவர் சொன்னாலே. இது திருவாய்மொழியிலே 10 பாசுரங்கள் ஆன உடனே ஒரு திருவாய்மொழிக்கு 11வது பாசுரத்தில் பலன் சொல்கிறார். அந்த பலன் சொல்லச்சே இந்த 10 பாசுரத்தில் என்ன சொல்லப்பட்டது, அது மாத்திரம் இல்லை, இந்த 1000 திருவாய்மொழி 1000 எப்படிப்பட்டது, அதில் இந்த 10 பாட்டு என்னது அப்படின்னு சொல்லக்கூடியதான சன்னிவேஷம். அந்த திருவாய்மொழியை அபியசிக்கிறவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்கிறார். இதில் சுவாமி தேசிகனும் அந்த ஒரு தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தில் 10 பாசுரத்துக்கு உண்டான ஒவ்வொரு குணங்கள் 10 குணங்கள், ஒவ்வொரு பாசுரத்துக்கு ஒவ்வொரு குணங்கள் சொல்லி கடைசியில் இந்த திருவாய்மொழிக்கு என்ன குணம், இந்த திருவாய்மொழியில் இந்த 10 குணங்களுடைய சேர்க்கையாக இந்த திருவாய்மொழியில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார். ஆழ்வார் அப்படி தான் சாய்க்கிறார், அதே தான் தாத்பரிய ரத்னாவளி அப்படியே சாய்க்கிறார். இந்த ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு குண விசேஷங்கள் இருக்குது. அந்த கடைசி பாசுரத்தில் இந்த 10 பாசுரங்கள்லையும் என்ன குண விசேஷம் இருந்தது அப்படின்னு ஆழ்வாரே சாய்க்கிறார். இப்போது அதை தான் இங்கேயும் சுவாமி தேசிகன் இந்த 10 பாசுரங்களுக்கு என்ன குண விசேஷம்னு அந்த 11வது பாசுரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் 11வது பாசுரத்தினுடைய சாரம் இந்த கண்டமாக மீதி இருக்கிறது. இப்போது என்ன 10 பாசுரத்துக்கு என்ன சொன்னார், சித்தா கிருஷ்டி பிரவீணை அபிலபன சுகை ஸ்பர்ஷ வாஞ்சாந்துகானை ஆதன்வானைர்துத்ருக்ஷாம் ஸ்ருதிஹிதசகிதை ஆத்மநித்யாதரார்கை விஸ்லேஷாக்ரோஷகிருத்பிः ஸ்மரத் அரதிகரைः தத்தசாயுஜ்யசங்கைः குர்வாணைர்பாலலௌல்யம் அப்படின்னு 10 குணங்களை உடையவன் அப்படின்னு சொன்னார். இப்போது 11ஆம் பாட்டில் ஆழ்வார் என்ன சொல்கிறார், இந்த 10 குணங்கள் தனித்தனியாக இருந்தது. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும், அதாவது சித்தத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய குணம், அதில் சமர்த்தமான குணங்களை கொண்டவன், அப்படியே வாய் வரும்படி பண்ணக்கூடிய குணாளன், அப்புறம் அவனை ஸ்பர்சிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியவன், இப்படின்லாம் சொன்னாரല്ലോ. அப்போது கடைசி பாசுரத்தில் என்ன, மிளித குணகணை நித்திய திருஷ்யாங்கமாக, அவன் நித்தியமாக அவனை பார்க்கும்படியான அங்கங்களை உடைய குணங்களை உடைய மிளித்த குணகணை, அதாவது கலப்படமாக எல்லா குணமும் கொண்டவனா ஒன்றோட ஒன்று கூடியிருக்கிற கல்யாண குணங்களை உடையவன், எப்பவும் பார்க்கணும்னு ஆசைப்படும்படியான விக்கிரகத்தை உடையவன். அந்த தான் அவனுடைய திருமேனி எப்படி, விக்கிரகம் எப்படி இருக்குதுன்னா நித்திய திருஷ்ய அங்கம், நித்தியமாக அவனை பார்க்கக்கூடிய அங்கமாக இருக்குது. அது அப்படிப்பட்ட குணகணங்களை உடையதாக இருக்குது. ஒருத்தனுக்கு நீண்ட கை இருக்குது அப்படின்னு சொன்னால் இவனுக்கு நீண்ட கை இவனுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்,
நல்லத்துலேயும் சொல்லுவோம், கெட்டத்துலேயும் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வரைச்சே, நீண்ட கைனா நிறைய வாரி வாரி கொடுப்பான்டா இவன் அப்படின்னு அர்த்தம். அதே நீண்ட கை இவனுக்கு அப்படின்னு சொன்னால் இவன் சுற்றிடுவான். கை நீளம் இவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடிடுவான் அப்படின்னு அர்த்தம். சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு, இது உதாரணத்துக்கு தானே. அதனால் ஒவ்வொரு அங்கம் அப்போது என்ன ஆகுது? நல்லவனாக இருந்தாலும் இப்போ 2 உதாரணம் சொல்லிவிட்டோம், 2த்துக்கும் சொல்லுவோம். நல்லவனாக இருந்தாலும் அவனுடைய கையில் அவன் என்னென்ன மாதிரி கொடுக்குறானோ அதெல்லாம் நாம் போய் வாங்கணும். அவன் எப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுறான், இப்போ இது பண்ணுறான், ஸ்காலர்ஷிப் அது இது தரான்னா அது எப்போ தரான்னு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதை போய் இது பண்ணுறோம். ஆனால் மாதிரி நித்திய திருஷ்யாங்க. அதே அவன் கை நீளம்னு சொல்லி திருடுறவன் இருந்தால் அவனை ரொம்ப ஜாகிரதையாக ஃபாலோ பண்ணுவோம், அந்த கை எதையும் எடுக்காதபடி பார்த்து. அந்த மாதிரி அந்த ஒரு அங்க விசேஷம் இருந்ததுன்னா அங்கே அந்த விசேஷம் ஒரு குணத்தை கொண்டு காரியம் பண்ணும். அது பண்ணக்கூடிய காரியம் ஒரு குணத்தினாலே. அதனால் மிளித்த குணகணை நித்திய திருஷ்யாங்கமாக, அதாவது மிளித்த குணகணம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவனை அனுபவிக்கக்கூடிய குணகணமாக இருக்குது. இந்த இடத்துல நெஞ்சு ஒரு மாதிரி இருக்குது, கை ஒரு மாதிரி இருக்குது, கண் ஒரு மாதிரி இருக்குது, காது ஒரு மாதிரி விரும்புறது, அந்த மாதிரிலாம் கீழே சொல்லிட்டு வந்தார். அதனால் மிளித்தமான குணகணம், குணக்கூட்டங்கள். அப்படிப்பட்ட திருமேனியை அந்த குணங்கள்லாம் எங்கே கொண்டிருக்கும்? குணகிருத்தமான காரியம் எது பண்ணும்? திருமேனி தான் பண்ணும். சரீரம் தானே குணகிருத்தமான காரியம் பண்ணும். சரீரம் இல்லாத வெறுமை குணம் எப்படி நிறம் பெறும்? அதனால் திருமேனி நித்திய திருஷ்யாங்கமாகா அப்படின்னு சொன்னார். அதை தான் ஆழ்வார் இல்லை, ஆழ்வார் சொன்னது தான் இப்போ தேசியன் சொல்லியிருக்கார். இதுக்கு மூலமான ஆழ்வார் பாசனம் புலம்புசீர் பூமி அளந்த பெருமானை. புலம்புசீர் அப்படின்னு சொன்னேன். புலம்புறதுன்னா நாம் பொதுவாக நாற்றம் அப்படின்னு சொன்ன கெட்ட வாசனையை தான், துர்நாற்றத்தை தான் நாற்றம்னு சொல்கிறோம். ஆனால் நாற்றம்ன்றது வாசனை பொதுவில். நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்னு இருக்குது. நாற்றம்னா வாசனைன்னு அர்த்தம். துர்நாற்றம்னு தான் கெட்ட வாசனை. ஆனால் அந்த நாற்றத்தை நாம் என்ன பண்ணோம்? ஒரே நாற்றம் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்டத்துக்கே உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி புலம்புதல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா வாய் வருவதல் அர்த்தம். திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். நல்ல விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறோம். ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம் புண்ணியோக பண்யாபனா அப்படின்ற இடத்துல ஜல்பந்தான்னா என்ன அர்த்தம்? தாறுமாறாக சொல்கிறான் இல்லை, வாய் வெறுவரான்னு அர்த்தம். திருப்பி 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 சொல்கிறான். ஆன மாதிரி புலம்புதல்னா ஜல்பம், ஜல்பம்னா திருப்பி திருப்பி சொல்கிறது. பெருமாளுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா புலம்பு சீர், அப்படிப்பட்ட கல்யாண குணத்தை உடையது, சீர்மையை உடையது. புலம்பு சீர். பூமி எப்படி? பூமி அளந்த பெருமானை, பூமி அளந்த பெருமான். அதனால் பூமி அளந்து என்ன பண்ணான்? எல்லார் தலையிலையும் தன் திருவடியை வச்சு தன்னுடைய சொத்து அப்படின்னு ஆக்கினான். அவன் பூமி அளந்த பெருமான்னு சொல்லச்சே எல்லாரும் அவனுக்கு ஆள்பட்டான். தன்னுடைய சுவாதந்திரியத்தெல்லாம் விட்டா, அகங்காரம் மமகாரத்தெல்லாம் விட்டு பண்ண. முதல்ல மகாபலி என்ன பண்ணா? அந்த வாமனனை பார்த்த உடனே அந்த அழகில் மயங்கி தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். எதபி அவன் யாகம் பண்ணுறவன் தானம் கொடுக்க வேண்டியவன் தான், கேட்ட வாளுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்க வேண்டியவன் தான். ஆனால் இந்த இடத்துல மற்ற வாழ் இதில் ஏதோ இருக்கும், இதில் ஏதோ கிருத்திரிமம் இருக்குது, கொடுக்காதேன்னு சொன்னால் கூட சுக்கராச்சாரிய பொழுதுகள் அந்த அழகில் மயங்கி அப்படியே கொடுக்குறேன்னு தாரவாத்து கொடுத்தான். அதனால் அங்கே அவன் என்ன பண்ணுறான்? அந்த அழகுக்கு மயங்கி நான் கொடுக்க தான் கொடுப்பேன் அப்படின்னு மனசில் நினச்சி கொடுத்தானோ இல்லை. புலம்புசீர் பூமி அளந்த பெருமா, அங்கே தொடக்கமாக. அதுக்கப்புறம் என்னாச்சு? பூமியெல்லாம் அளந்தான், எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடியை. அதனால தான்
இன்னைக்கு ஞானம் வந்தாவிட்டு என்ன பண்ணுறோம்? கதா புனசங்கர தங்க கல்பகத்வஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீயமூர்தானம் அலங்கரிஷே. திரிவிக்ரமா, மறுபடியும் நீ 2 திருவடி எப்போ என் தலைமையில் வச்சு அலங்கரிக்க போகிற அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அப்போ என்னாச்சு? அன்னைக்கு திருவடியே அவன் வச்ச போது அந்த குணத்தை நாம் கொண்டாடி இப்போ என்ன பண்ணுறோம்? நீ 2 திருவடியும் எண்ணி கேட்க போகிற திருவிக்ரமா அப்படின்றோம். அதனால் அந்த அகங்கார மமகாரத்தில் ஒழிக்கு. அதாவது ஒருத்தன் மருந்து சாப்பிட்டான்னா ஒரே வேளையில் குணமாகுது, இன்னொருத்தன் 3 நாளில் குணமாகுது, இன்னொருத்தனுக்கு 1 மாதத்தில் குணமாகுது. அதுபோல் நமக்கு இன்றைக்கி காரியகரமாகி நாம் அதை கொண்டாடுறோம். அதனால் எல்லாரும் கொண்டாடுறா. அன்றைக்கே பிரம்மலோகத்துக்கு போச்சு, பிரம்மா பெருமாள் திருவடியை விளக்கினான். அன்றைக்கே அந்த திருவடி தீர்த்தத்தை சிவன் ஏந்தினான் தலையில். அந்த மாதிரி எல்லாம் பெருமை மிகுந்ததாக இருக்குது. சதுமுகன் கையில் சதுப்புயன் தாளில் சங்கரன் சடையினில் தங்கி. கங்கை எப்படி வருது அப்படின்னா, சதுமுகன் கிண்டியிலேருந்து தீர்த்தம் சேர்க்க, அது சதுப்புயன் தாளில் விழ, அங்கிருந்து சடமுடியன் ஏற்றுக்க, அப்படியே பெருகி வருதுன்னு சொல்கிறேன். அதனால் இப்படி எல்லாரும் பெருமாளை கொண்டாடுறா. கங்கை பாதோதகம், எம்பெருமானுடைய பாதோதகம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறா. அப்படிப்பட்ட என்ன, கங்கா ஸ்நானம் பண்ணணும், எம்பெருமானுடைய திருவடி தீர்த்தம் பாதோதகம் பரம பவித்திரமானது அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ என்னாச்சுன்னா, புலம்புசீர் பூமி எல்லாரும் புலம்பும்படியா, எல்லாரும் வாய் வரும்படியா அவனுடைய குணத்தை. எப்போ வாய் வருவான்னா, அதுக்கு அவனுக்கு நல்ல சமயம் இருக்குச்சே தான் வாய் வருவான். இப்போ சினிமா பார்க்குறான்னே கூட வச்சுக்குமே, ரொம்ப டயர்டாக அசதியாக இருக்கவன் ஆஃபீஸில் ஏகமாக வேலை பார்த்துட்டு வந்தான்னா அன்றைக்கி இவனுக்கு பிடிச்ச படமாக இருந்தால் கூட போட்டு பார்க்க மாட்டான். அதை ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள் வேணால் பார்ப்பானே தவிர அன்றைக்கி. அதனால் எப்போ அது அவனுக்கு அந்த வேலை, அந்த காரியகரம் ஆகணும்னு இருக்குதோ அந்த சமயத்தில் எல்லாரும் புலம்புசீர் பூமி அளந்த பெருமானை. அதனால தான் இந்த இடத்துல பூமி அளந்த பெருமானை அப்படின்னு சொன்னார். அதான் நித்திய திருஷ்யாங்கமாக, நித்தியமாக பார்க்கக்கூடிய அங்கத்தை உடையவனா. அதான் அன்றைக்கி என்ன காத்தால் வாமனனா சேவை சாய்ச்சான், அப்புறம் திரிவிக்ரமனா ஓங்கி வளரச்சே எல்லாரும் பார்த்தா. அதாவது முதல்ல என்ன ஆகுது, அந்த இது நட்சத்திர கூட்டங்கள்லாம் அவனுக்கு தண்டை மாதிரி இருந்தது. முதல்ல மேல் கட்டி மாதிரி இருந்தது, அப்புறம் தண்டை மாதிரி இருந்தது, நூப்புரம் மாதிரி, அப்புறம் ஒட்டியானம் மாதிரி இருந்தது. முதல்ல மேல் கட்டு, அப்புறம் கண்டாபரணம், அதுக்கப்புறம் ஒட்டியானம், அதுக்கப்புறம் காலுக்கு தண்டையா. மேல் காலுக்கு முதல்ல சொன்னேன், இப்போ கீழ் காலுக்கு தண்டையா. இப்படி அந்த அங்கம் எப்படி இருக்குது, எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. நித்தியமாக அந்த அங்கத்தை பார்க்கணுன்ற ஆசை உடையவனாக இருக்குது. அதனால தான் அந்த திருவடி மறுபடியும் என்றைக்கு 2 திருவடி வைக்க போகிறேன், அன்றைக்கி கீழ் நோக்கி இருந்த திருவடியை வச்சுட்டேன், மேல் நோக்கி இருந்த திருவடியும் சேர்த்து இன்றைக்கி 2 தான் வைக்கணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அதனால் புலம்புசீர் பூமி அப்படியான கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான். அதுதான் இங்கே நித்திய திருஷ்யாங்கமாக மிளித்த குணகணை, மிளித்தமான குணம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணத்தை ஏற்றுறா. இங்கே இந்த 10 பாசுரத்தில் மனசு ஒரு மாதிரி ஏற்றுறது, வாய் ஒரு மாதிரி ஏற்றுறது, விரும்புறது, ஏற்ற விரும்புறது, கை ஒரு மாதிரி விரும்புறது, ஒரு காரணமே, ஒரு இந்திரியமே 2 இந்திரிய காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறது. இப்படி மாதிரியான அங்கத்தை உடையவன், கல்யாண குணங்களை உடையவன். மிளித்த குணகணை நித்திய திருஷ்யாங்கமாக அப்படின்னு. நலங்கொள் சீர் நன்குருகூர் சடகோபன் சொல். இப்படி இருக்கிறத நலங்கொள் சீர் குருகூர், இப்படி எல்லாராலையும் ஏற்றப்படக்கூடிய எம்பெருமானே என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், நலங்கொள் சீர் நங்குருகூர் சடகோபன், நன்மையுடைய. என்ன நன்மையுடையவர்? தரிக்க
எம்பெருமானுடைய குணங்களைனால தரிக்கக்கூடியவராக இருக்கார். எம்பெருமானுடைய குணகணங்களை சொல்லி தான் தரிக்கக்கூடியவராக இருக்கார். குணைக்க தாரகத்துவம், எம்பெருமானுடைய குணத்தை நினச்சி தான் தான் தரிக்கிறார். இல்லைன்னா தரிக்கவே முடியாது, சித்திலமாயிடும். அதனால் குணைக்க தாரகமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கல்யாண குணத்தை உடையவர் பெருமாள். எப்படி எல்லாரும் ஏற்றக்கூடிய கல்யாண குணத்தை உடையவன். இவர் என்ன பண்ணுறார், அந்த குணகணங்களையே தனக்கு தாரகமாக கொண்டவர். அவனை ஏற்றக்கூடிய நம்மாழ்வார். அவர் சொன்னது எப்படி இருக்குது, வலங்கொண்ட ஆயிரத்துள். அது வலங்கொண்ட ஆயிரம். வலங்கொண்ட ஆயிரம்னா அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய பலத்தை உடைய ஆயிரம். வளம் நன்மை என்னது, நமக்கு இந்த 1000 பாட்டு என்ன சொல்கிறது, பெருமாளுடைய திருவடியை பெறுவோம் அப்படின்னு அந்த அர்த்த பிரதிபாதனை பார்த்தா பிரதிபாதிக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி. வலங்கொண்ட ஆயிரம், அவற்றுள் அதான் ஆயிரத்துள் இவையும் ஓர் 10. இந்த ஒரு 10 இருக்குதே, ஒப்பற்றதான அத்விதீயமான 10. இலங்குவான், இலங்குவான்னா பிரகாசிக்கக்கூடிய வானம் இருக்குதே, பரமாகாசம், வைகுண்ட லோகம். அதில் ஏறுவர், எல்லாரும் போவர். யார் போவான்னா, யாவரும் சொன்னாலே, சொன்னாலே போகிறோம், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஏன்னா எம்பெருமானுடைய குணகணங்கள் தான் மொத்தமே இருக்குது. அதனால் அந்த எம்பெருமான் திருநாமத்தை சொன்னாலே போகிறோம். இது அதாவது எண்ணு கிடக்கும் என் நெஞ்சமே, எண்ணு தடவும் என் கைகளே, அப்படி இப்படின்னு இதை சொன்ன மாத்திரத்தினாலேயே அந்த மாதிரியான தசை எங்கே கிடைக்கும், திருநாட்டில் கிடைக்கும், வைகுண்ட லோகத்தில். அது நிச்சயமாக இது இந்த 10 பாட்டை சொன்னாலே வைகுண்ட லோகத்தில் அந்த மாதிரியான கைங்கரியம் கிடைக்கும். எல்லா கரணங்களும் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலக்கூடிய தசையான அங்கே இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இலங்குவான் யாவருமேறுவர் சொன்னாலே, இந்த ஓர் 10 இருக்குதே, அத்தை யாவரும் சொன்னாலே இலங்குவான் ஏறுவர், பரமபதத்தை அடையவர் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ என்ன, நாம் இந்த இடத்துல உத்தர காலத்தில் இந்த 10 பாட்டும் படிக்கு நாம் எம்பெருமானே இந்த திருவாய்மொழியை சொல்லிட்டு நாம் இருந்தோம்னா அந்த மாதிரி தசை கிடைக்கக்கூடியதானே எல்லாருக்கும் தான் சொல்கிறவா மொத்த பேருக்கும் அந்த தசை கிடைக்கும். அங்கே பரமபதத்துக்கு அதை நாம் உத்தர காலத்தில் இன்னும் இங்கேயே ரொம்ப பாரிச்சு இதை இந்த மாதிரி இருந்தோம்னா இங்கே கூட பெருமாளான மாதிரியான சேவையை நமக்கு தரலாம். அதனால் உத்தர காலத்தில் நாமும் இல்லை 2 விதம். உத்தர காலத்திலேயே நினைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கோ பிரம்மச்சாரிக்கோ கல்யாணம் ஆக போகிறதுன்னு நாள் வச்சுட்டாள்னா அந்த கல்யாணத்தை பற்றி ஒரு கனவு கண்டுவாள். இப்போ எப்படி ஆண்டாள் கனாக்கண்டேன் தோழி நான் சொன்ன மாதிரி இப்படிலாம் நடக்க போகிறது, இப்படிலாம் நடக்க போகிறதுன்னு. அதனால் பரமபதத்தில் வரக்கூடியதான இந்த பெருமாளுடைய அனுபவ தசை இருக்குதே, அந்த தசையை இப்போ எண்ணிட்டு இருக்கோம். நாம் எப்படி கல்யாணத்துக்கு நாளிட்ட பிரம்மச்சாரியை போல கன்னியை போல நாம் அதை நினச்சிண்டு ஆனந்தமாக இந்த உத்தர காலத்தை நாம் நடத்துகிறோம். அதனால் முடியானையில் படி விடாய்த்த கரணங்களை, இந்த கரணங்கள்லாம் இதர விஷயத்தில் போச்சுன்னா, டிவி பார்த்ததுன்னா ஒரு ராத்திரி பூரா பார்த்தா 2ஆம் நாள் இன்னைக்கு ஃபெயிண்ட் ஆகிடுவான், பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் ஏதோ ஒன்று சாப்பிட்டான்னா 4 ஜாங்கிரி சாப்பிட்டான், 5 ஜாங்கிரி சாப்பிட்டான், 10 ஜாங்கிரி சாப்பிட்டான், 11ஆவது சாப்பிட முடியாது, வாந்தி வரா மாதிரி ஆகிடும். ஆனால் மாதிரி ஆனால் அதில் போய் விடாய்க்கிற காரணத்தை அப்போ இந்த முடியானையில் படி நாம் இது பண்ணோம்னா இது என்றைக்குமே திகட்டவே திகட்டாது. ஆறா அமுதம், அந்த அமுதமெல்லாம் திகட்டிடும் மற்ற விஷயங்கள்லாம். இது ஆறா அமுதமானதுனால இப்படி நாம் முடியானையில் படி விடாய்த்த கரணங்களை இந்த மாதிரி பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்தினோம்னா எப்பவும் ஒரே மாதிரியான தன்மையோடு இருந்து எம்பெருமானை நாம் அனுபவிப்போம் அப்படின்றது இது
உத்தர கிருத்தியத்தில் இந்த திருவாய்மொழியை எடுத்து சாதிச்சார். இந்த மாதிரி நாம் இருக்கணும். அதுபடி நாம் இருக்கணும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவம்சோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடசித்தீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.